துரோணர் ஒரு நாள் ஹஸ்தினாபுரம் என்ற நகரத்தில் நடந்து கொண்டிருந்தார். அவர் அப்போது சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவரது திறமைகள் உலக அளவில் பிரபலமானது. துரோணர் அந்த நகரத்தின் அருகில் தங்கியிருந்தபோது கௌரவர்களும் பாண்டவர்களும் தங்கள் பந்தாட்டத்தில் மூழ்கியிருந்தனர். அவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த போது பந்து திடீரென ஒரு ஆழமான கிணற்றில் விழுந்தது. அதை எப்படி மீட்பது என்று யாரும் அறியவில்லை. ஏனெனில் கிணறு மிகவும் ஆழமாக இருந்தது. அவர்கள் தங்கள் திறமைகளை முயற்சித்தாலும் பந்து மீண்டும் மேலே வரவில்லை. அதனால் எல்லோரும் குழப்பத்திலும் மனவேதனையிலும் இருந்தனர். துரோணர் அப்போது அருகே வந்தார். அவர் கிணற்றில் விழுந்த பந்தையும் அதை மீட்க முடியாமல் இருக்கும் குழந்தைகளின் திகைப்பையும் கவனித்தார். பிள்ளைகளிடம் அவர் சொன்னார், இந்த கிணற்றில் விழுந்த பந்தை நானே மீட்டு விடுவேன். பிள்ளைகள் உற்சாகமாக ஒத்துக்கொண்டனர். துரோணர் தனது அம்பை விட்டு பந்தை துளைத்தார். பின்பு மற்றொரு அம்பை விட்டு முதலாவது அம்புடன் இணைத்தார். இப்படியாக அவர் பல அம்புகளை ஒன்றின் மேல் ஒன்றாக இணைத்து ஒரு சங்கிலி போல உருவாக்கி பந்தை மேலே கொண்டு வந்தார். பாண்டவர்களும் கௌரவர்களும் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களின் கண்களில் துரோணரின் திறமை அசாதாரணமாக தோன்றியது. இந்த நிகழ்வு துரோணரின் திறமையை ஹஸ்தினாபுரத்தில் உள்ள அனைவருக்கும் அறியச் செய்தது. இந்த அதிசயத்துக்குப் பிறகு பாண்டவர்களும் கௌரவர்களும் துரோணரை தனது குருவாக நியமிக்கும்படி பீஷ்மரிடம் கூறினர். இவ்வாறு துரோணர் குருகுலத்தின் புகழ்பெற்ற ஆசிரியராக ஆனார்.